ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி ஹாட். நாம் இன்றைக்கி முட்டைக்கோஸ் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. முட்டைக்கோஸ் குழம்பு செய்ய நாமளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிங்க. 2 சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஆட் பண்ணிக்கிங்க. அதை நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி 2 சின்ன துண்டாக போட்டுக்குங்க. பூண்டு 7 பீஸ் போட்டுக்குங்க. மிளகா தேவையான அளவு போட்டுக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் 2 ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அப்புறம் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காயும் பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறட்டும்னா மிக்ஸி ஜாருக்கு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அப்படியே ஓரமாக வச்சுருங்க இந்த பேஸ்ட்டை. அப்புறம் இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. அப்புறம் கடுகு போடுங்க. பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துக்குங்க. முட்டைக்கோஸ் நல்லா வதங்கணும். இந்த இதுலேயே முட்டைக்கோஸ் வெந்துடணும்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போ முதல்லையே அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்குங்க. இந்த குழம்பு கறி குழம்பு சுவையவே மிஞ்சிருங்க. நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.